ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழ். இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கேள்வி என்னன்னு பாருங்கள். விச் வேர்ட் டசன்ட் ஸ்டார்ட் வித் த வவல் சவுண்டு? எந்த வார்த்தை வவல் சவுண்டில் ஆரம்பிக்கலை அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. வவல்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏஇஐஓயு. இந்த ஏஇஐஓயுவில் ஆரம்பிக்காத வார்த்தை எது அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. கவனம் வச்சுக்கோங்க, ஏஇஐஓயு லெட்டர் இல்லை, ஏஇஐஓயுவில் வரக்கூடிய சவுண்ட்ஸ். பாருங்கள், அவங்க ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏ ஹானஸ்ட் மேன், பி யூனிவர்சிட்டி, சி இண்டியன், டி எம்எல்ஏ. இதில் முதல்ல இருக்கிற ஏ ஆப்ஷன் வந்து ஹெச்சில் ஆரம்பித்தாலும் அதை நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறது வந்து ஆ அப்படின்ற சவுண்டில் தான் ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்கள், யூனிவர்சிட்டி. இது வந்து யூவில் ஆரம்பிக்குது, ஏஇஐஓயில் இது வருது. ஆனால் இதை நம்ம உச்சரிக்கிறது வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறது இல்லை, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இயர்ஸ் சவுண்டில் வந்து இதை ஆரம்பிப்போம். மூணாவது பாருங்கள், இண்டியன், ஐஎன்டிஐஏஎன். இண்டியன் வந்து ஐயில் ஆரம்பிக்குது, அப்போ இது ஏஇஐஓயில் வருது. எம்எல்ஏ, இது எம்முன்னு இருந்துச்சுனாலும் லெட்டரு, ஆனால் அதை உச்சரிக்கிறது வந்து எம் அப்படின்னு சொல்லுவோம், ஏல ஆரம்பிக்குது. அப்போ எம்எல்ஏக்கும் ஏஇஐஓயு வருது, இண்டியனுக்கும் ஏஇஐஓயு வருது, யூனிவர்சிட்டிக்கும் ஏஇஐஓயில் யூ வருது, ஆனஸ்ட்டுக்கும் அது ஹெச்சில் ஆரம்பித்தாலும் ஓ சவுண்டு வருது. இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா பி யூனிவர்சிட்டி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா அது யூவில் ஆரம்பித்தாலும் அதை நம்ம உச்சரிக்கிறது வந்து யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த வார்த்தை ஏஇஐஓயில் ஆரம்பிக்கலைன்னு பார்த்தாக்கா யூனிவர்சிட்டி. தேங்க்யூ.